ரொம்ப மிரட்டினா நான் நேராக அங்கே போய் நானின்னு ஒருத்தர் வருவார். அவர் கல்யாணம் எல்லாம் ஆகலை, ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பார். ஓகே. அவருக்கு என்ன அதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், எங்கள் அப்பாவையும் தெரியும். அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அங்கே வருவார். இவர் வர்றாருனாவே எனக்கு டென்ஷன். ஏன்னா ஒரு பெரம்பு எடுத்துட்டு அந்த பெரம்பை வீசுகிற சத்தம் சுருன்னு இருக்கும், பயங்கரமாக வீசுவார். பாக்யராஜ் சார் அவருக்கு தான் பயப்படுவீங்க? அவருக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஃபுல்லாக ஈரல்லாம் சாப்பிடணும். உடம்பு இப்படி கை தூக்குனா இங்கே எலும்பு எண்ணி எடுக்கலான்னு சொல்லிடுறது இந்த மேக்கப் மேன்லாம். ஓகே. ஏதாவது நல்லா சாப்பிட சொல்லுங்க. வெறும் ரசம் ஊற்றுனா அந்த ஒரு ரசம் மாத்திரம் காய் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு அவர் அதை கேட்டு இப்படி வருவார். ப்ரொடக்ஷனில் ஒரு குப்புசாமி அங்கிள் இருந்தாரா, அந்த குப்புசாமி அங்கிளும் சின்ன மாதம் தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த குப்புசாமி அங்கிள் போய் பாப்பா சாப்பிட சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு இந்த ஈரல் தொக்கு வச்சது அதெல்லாம் கொண்டு வர, அதெல்லாம் தீபாமா, இந்த தீபாமான்ற ஆர்டிஸ்ட் இந்த ஜன்னல் வழியாக அந்த அம்மா கொடுத்துருவேன். ஓகே. ஊர்வசி எனக்கு கூட ஊர்வசி அப்படின்னு அள்ளி 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 அவங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் சாப்பிட்ட மாதிரி காமிச்சுக்கிறதுக்கான அது வெளியே போகக்கூடாது, கேரியரில் போச்சுன்னா சொல்லிடுவாங்க. அப்புறம் என் கூட வந்திருக்கிற ஆய் அவங்களுக்கு கொடுத்துருவேன். சாப்பிட மரியாதையாக சாப்பிடு அப்படின்னு. எனக்கா இப்படி இப்படி சாப்பிடணும், ஈரெல்லாம் வந்து அப்படி அப்போ சாப்பிட்டு பழக்கம்ல நம்மளுக்கு. ரொம்ப வீட்டில் மெயினாக மீன் தான் இருக்கும் டெய்லி. எப்போ ஒரு தடவை தான் அந்த மட்டன் வாங்குவாங்க. ஈரல் ஸ்மெல் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. அதையும் இது வேற சாப்பிடுவோம். சில நேரங்களில் அந்த மூளை வரும், ஆட்டு மூளை வரும். ஆஹா, மீன் குழம்பு வந்தால் மட்டும் சரி அந்த குழம்பு வச்சு அப்படியே சாப்பிடுவேன். ஏன்னா கோயம்புத்தூர் அங்கே வந்து கடல் கிடையாது, ஆற்று மீன் தான் அதிகம். ஸோ கடல் மீன் அந்த பக்கத்துல இருந்து அதை வர்றது தான் இருக்கும். அப்போ அதுக்காக திட்டுவார். ஜூஸ் நல்லா சாப்பிட்றியா, வெறும் அந்த ஜூஸாக குடிச்சிட்டு மத்தியானம் சரியாக சாப்பிட்றது இல்லையா மேனி. மற்றவங்களுக்கெல்லாம் தக்காளி சாதம், சாம்பார் சாதம், அதெல்லாம் வெரைட்டி ரைஸ் வரும். எனக்கு ஒயிட் ரைஸும் இது வரும். எல்லாமே முந்தானே பிடிச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு ஒரு இனிமையான அனுபவங்கள் மற்ற படங்கள்லேருந்து ரொம்ப கம்மி. அந்த முருங்கைக்காய் வச்சு சாப்பிட்ற சீன்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க ஸ்டைலே நல்லா இருக்கும்ல மேம். நீங்கள் அதெல்லாம் கூட சாரே சொல்லி கொடுப்பாரு, இப்படி தான் உட்காரணும். ஆமாம் ஆமாம் எல்லாமே. ஆமாம், நமக்கு இப்படி சமணக்கால் போட்டு உட்கார தெரியும். ஓகே. இல்லாமல் ஒரு முட்டிக்கால் இப்படி போட்டு ஒரு காலை இப்படி போட்டு அப்படியெல்லாம் உட்கார தெரியாது. அப்படிலாம் உட்கார்ந்தது கிடையாது வீட்டில். ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் போடுற ட்ரெஸ் இவ்வளோ தூரம் பெட்டிக்கோட்டு மட்டும்தான், ஒரு வெள்ளை கலர் பெட்டிக்கோட்டு அதுதான் போடுறது. அதை வச்சு நம்ம இப்படி உட்கார முடியாது, இப்படி தான் உட்கார முடியும். இப்படி வச்சு இப்படி உட்காந்துட்டு இப்படி மணக்கட்டை போட்டு உட்காருவோம், இல்லை வெறும் தரையில் இப்படியே உட்காருவோம். அப்படி தானே உட்காந்து பழக்கம், மற்றதெல்லாம் தெரியாது.